Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அதிமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு புதிய திட்டங்கள் எதையும் விடியா திமுக அரசு கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகி வீராங்கனை அஞ்சுகம் அம்மாள் பஸ் ஸ்டாண்டாம். அவங்க நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா? செஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்கு செஞ்சி கோட்டை ராஜா தேசிங்கனுடைய பரம்பரையா? செஞ்சி கோட்டையை மீட்டாங்களா? அஞ்சகம் பஸ் ஸ்டாண்ட். அவங்க கவுன்சிலர் இருந்தாங்களா? எம்எல்ஏ வந்தாங்களா? எம்பியா இருந்தாங்களா? முதலமைச்சராக இருந்தாங்களா? மத்திய அமைச்சராக இருந்தாங்களா? சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல இந்த தமிழுக்காக உயிர் நீத்த தியாகியா? யாரா? விஞ்ஞான ரீதியாக திருடுவதிலே உலகத்திலே 1ஆம் நம்பர் கில்லாடி கருணாநிதி பெற்ற தாயார். அவங்க பேர்ல அஞ்சகம். இதுதான் இந்த அரசு செய்திருக்கிற சாதனை, வேற ஒன்றும் கிடையாது. போற இடத்துலாம் ஊரெல்லாம் கருணாநிதி பேர்ல கட்டடம் கட்டுவது, பேனா சின்ன வைக்கிறது, அரங்கம் கட்டுறது, சிலை வைக்கிறது, இதை தவிர வேற எதில்லை. மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. எதை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் சிந்தனை இல்லை. அவருடைய எண்ணம் செயல் எல்லாம் ஒரே விஷயம்தான், குடும்பம் குடும்பம் குடும்பம். தனக்கு பிறகு தன் மகன். இப்போ அதுதான் புள்ளிய கூட்டான்ட்டாங்க, பேரன். வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லை. அந்த மந்திரி பக்கத்தில் எப்படி இருக்குது பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உட்கார்ற, ரைட், நியாயம். சரி, உன் புள்ள உட்கார்றான், நான் தப்பு சொல்ல, உட்காரட்டும். ஆனா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், மதுரையுடைய மாவட்ட ஆட்சியர் ஒரு பெண்மணி, நிற்கு சேர் இல்லை, நிக்குது. இவனையும் புள்ளையும் உட்கார்ந்து இருக்கான். இதுதான் சமூக நீதி ஆட்சியா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? ஒரு பெண் ஆட்சியாளரை நிற்க வைத்து விட்டு உன் மகனும் உன் பேரனும் அமர்ந்துவதற்கு இப்பதான் திராவிட மாடல் ஆட்சியா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதையா? இன்னொருத்தன் ஒரு மந்திரி இன்பநிதி பேண்ட்ல தூசு தட்டி விடுறான். அவர் சொல்றார், அந்த தூசை தட்டி விடுற அந்த 18 வயசு 20 வயசு நிரம்பாத சிறிய வயதவருக்கு அந்த இன்பநிதியுடைய பேண்ட்ல தூசை தட்டி விடுற அந்த மூர்த்தி தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசுறார். நான் யார் தெரியுமா? ஆண்ட பரம்பரை, ஆண்ட பரம்பரை, நாம் எல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொன்ன அந்த மந்திரி காலில் தூசு தட்டி விடுறார். இவனுடைய யோகிதை தான் திராவிட மாடலா? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, ஸ்டாலின் அரசனுடைய ஆட்சியிலே இன்றைக்கு மக்களை பற்றி துளியும் சிந்தனை இல்லாத ஒரு அரசு, இதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு அரசு, இன்றைக்கு கடன் வாங்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு. இதுவரை 3,80,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறது. இந்த ஆண்டுடைய கடனை சேர்த்தால் 5 லட்சம் கடன் ஆயிடும், 5 லட்சம் கோடி கடன் ஆயிடும். இப்படிப்பட்ட அரசு எல்லாம் வாங்கினீங்க, கடன் வாங்கின, ரைட், எல்லா ஆட்சியிலையும் கடன் வாங்குவோம். ஆனால் வாங்கின கடனை நீ என்ன பண்ண? வளர்ச்சி திட்டங்களுக்கு ஏதாவது பயன்படுத்திருக்கிறீங்களா? பாலம் கட்டினியா? ரோடு போட்டியா? காலை திறந்தியா? பஸ் வாங்கினியா? என்ன கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்? என்ன மூலதன செலவு? என்ன? எங்கேயுமே இல்லை. இங்க சொன்னாங்களே, செஞ்சியில கல்லூரி வந்திருக்குது, ஆனா கட்டடம் இல்லை. கட்டியிருக்கணும்ல, அதுதான் மூலதன செலவு. கட்டியிருக்கணும், அரசுக்கு சொத்துக்களை உருவாக்கி இருக்கணும். எங்களுடைய அம்மாவுடைய அரசுல, எடப்பாடியாருடைய அரசுல 68 கலை கல்லூரிகளை திறந்த அரசு எடப்பாடியாருடைய அரசு. இந்த மக்கள் விரோத அரசை, மக்களை பற்றி சிந்திக்காத அரசை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற
முடியாத இந்த அரசை, விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத ஸ்டாலின் அரசை, வேலை வாய்ப்பை உருவாக்கி தராத இந்த ஸ்டாலின் அரசை, மாணவர்களுடைய நலனில் அக்கறை இல்லாத இந்த ஸ்டாலின் அரசை, பெண்களுடைய பாதுகாப்பை தராத அந்த அரசை, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வக்கில்லாத துப்பில்லாத இந்த ஸ்டாலின் அரசை, மாநில அரசு உரிமைகளை விட்டு கொடுத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அரசை, தன் குடும்பத்தினுடைய நலனுக்காக இந்த தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கிற இந்த அரசை, திமுக அரசை, ஸ்டாலின் அரசை தூக்கி எறிகிற காலம் விரைவிலே வருகிறது. சட்டமன்ற தேர்தல் விரைவிலே வர இருக்கிறது. நம்முடைய இழந்த உரிமைகளை பெற வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி பெற வேண்டும் என்றால், விலைவாசிகள் கட்டுக்கோப்பில் இருக்கப்பட வேண்டும் என்றால், பள்ளிக்கு செல்கின்ற மாணவிகள் பாதுகாப்பாக வீட்டுக்கு வர வேண்டும் என்றால், கஞ்சா போதைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. தமிழகத்துடைய முதலமைச்சராக மீண்டும் எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சியை அமைய வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இந்த மக்கள் விரோத அரசை, ஸ்டாலின் அரசை தூக்கெறிய வேண்டும்,